வணக்கம். சவுக்கு சங்கர் நீதிமன்றத்துக்கு வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. சில பேர் சவுக்கு சங்கரை சவுக்கு எடுத்து விளாசிருக்காங்க. சில பேர் அரசாங்கத்தை சவுக்கு எடுத்து விளாசிருக்காங்க. நாம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா எந்த சேனலை தொட்டாலும் இப்போ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. வேற ஒன்று மனசில் பட்டது. இப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இந்த கூட்டம் கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம் தான். ஒரே குட்டையில் வர்ற 2 மட்டைகள் காலங்காலமாக இதைத்தான் பழக்கி வச்சுருக்காங்க. 200 ரூபா பிரியாணி போட்டலாம். ஆண்களாக இருந்தால் குவாட்ரு, பெண்களாக இருந்தால் வாட்ரு. தேவைப்பட்டான்னா பழைய சீமாறு, பழைய செருப்பு, சில கோஷங்களை போடணும், சில வேஷங்களை போடணும், அவர் கொடிகளை ஏந்தன. இதுதான் இவருடைய வேலை. எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் வரக்கூடிய கூட்டம். இதை தட்டி கேட்க எந்த ஊடகத்துக்கும் திராணி இல்லை. எப்போ இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னால எல்லா ஊடகங்களும் வாய் மூடி மௌனிகள் ஆயின. அதாவது ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்லி ஒரு புது பெயரை அதுக்கு சூட்டினாங்க. சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியில் தான் முதலாக ஒரு ஊடகவியலாளர் தோண்டி துருவி இந்த பெண்களை கேட்குறாரு, யாருக்காக வந்தீங்க? சவுக்கு சங்கர்னா யாரு? நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்களை யாரு கூட்டிகிட்டு வந்தாங்க? இதை போல திரும்ப திரும்ப கேள்வி கேட்டால் என்ன பதில் கிடைக்கும்? புன்னகை தான் பதில் கிடைக்கும். யாருக்கும் எதுவும் தெரியாது. இதுதான் உண்மை. இது ஒன்று சிதம்பர ரகசியம் அல்ல. ஆனால் ஒன்று நாம் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாக ஒரு ஊடகவியலாளர் வெளியே வந்திருக்காரு. ஆர்எஸ்பி மீடியாவிலிருந்துங்கிறது தெளிவாக தெரியுது. அதாவது இடிப்பாறை இல்லாத யாமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும் சொல்லி சொல்லுவாங்க. இடித்து உரைக்க வேண்டும் ஆளுங்கட்சியை. அப்போ இடித்து உரைக்காத ஒரு நிலை வந்தானா அந்த மன்னன் கெடுவான்னு சொல்லி தான் திருக்குறள் சொல்லுது. முதல் தடவையாக ஒருத்தர் வெளியே இப்படி சில கேள்விகளை வச்சு இந்த கூலி கூட்டத்தை கேட்டிருக்காரு. இது கூலி கூட்டத்தை கேட்பதல்ல, அரசாங்கத்தை கேட்பது. இதே போல எல்லா ஊடகங்களுமே தைரியமாக குறைகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். இது உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியான ஒரு நிகழ்ச்சி. இது தொடரட்டும் இந்த ஊடகங்களுடைய பணி. நன்றி.